அதாவது தெய்வ நடமாட்டம் நம்ம ஆற்றுல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆற்றுல வந்துட்டு பல்லி நிறையா இருக்கும். அதாவது எஸ்பெஷலி சாமி ரூமில் பல்லி வந்துட்டு நம்ம விளக்கேற்றும் பொழுதோ இல்லை ஏதாவது பண்ணும்போது விருட்டுன்னு வந்துட்டு போயிட்டு வரும். அப்போ வந்துட்டு அனுகிரகம் கொடுக்குற மாதிரி ஒரு அர்த்தம். பல்லி இருந்ததுன்னா தயவு பண்ணி அந்த சாமி ரூம்லேருந்து வெளியில் துரத்தவே வேண்டாம், சரியா? அதுக்கப்புறம் காக்கா அடிக்கடி ஆற்றுல இடக்கு வந்து காக்கான்னு கத்தும். நம்ம ஆற்றுல காகம் கரைந்தால் இந்த மாதிரி ஆற்றுல வந்துட்டு தெய்வ அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அது அல்லாதக்கு பக்ஷி ஏதாவது வந்துட்டு போச்சுனாக்க அதுவும் ஒரு நல்ல ஒரு சகுனம் தான். அந்த குருவி கூடு கட்டுறது இல்லை மற்றபடி ஏதாவது பறவைகள் நம்ம ஆற்றுக்குள்ளே வந்துட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்க கண்டிப்பான முறையில் தெய்வ அனுகிரகம் நம்ம ஆற்றுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ தெய்வ அனுகிரகம் எங்கள் ஆற்றுல தெய்வ நடமாட்டம் இருக்கானே தெரில மாமின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கா. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சகுனங்கள் நம்ம ஆற்றுல தெரிஞ்சதுனாக்கா கவலைப்படாதீங்கோ, தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக இருக்குது.